நிலவு தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராக்கூலிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மண்ண செழிக்கும் நான் பாடும் நேரும் போதுதான் நீ தூங்கும் நல்லவும் தூங்கும் ஆகாய நல்லவு தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராக்கோழிதான். என்னடா நடந்து வரதுக்கெல்லாம் வாசிக்கிறீங்க? அப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு முக்கியமான நாள். அப்பா கண்ணுங்கிறதா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? ஆடல் பாடல் கூடல் ஊடல் அப்படி போகுமா? என் மனசு எப்படி தெரியுமா இருக்கு சூர்யா சொல்லவா? மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்சள் வர வழி இல்லையா வந்து மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமே மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்சள் வர வழி இல்லையா வந்து நில்லு இந்த மாமே மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்சள் வர வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே. ஆத்தங்கர ஓரத்திலே அந்தி சாயும் நேரத்திலே அத்த மகன் நீயும் வந்து அன்போடு பேசையிலே தாலிக்கொடு தூக்கி நாடு தஞ்சாவூரு போகும்போது தாமரைப்பூ நீயும் எந்தன் மார்போடு சாயும்போது ஒன்று சேர என்னால் முடியுமா? ஒன்று பிரிஞ்சா மனசு தாங்குமா? உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா? நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே ஏ மச்சான் மச்சான் ஏ மல்லிய மச்சான் ஏ மச்சான் மச்சான் மல்லிய மச்சான் வச்சதில தினம உண்டாச்சி நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே அத்தமக சொன்னது ஒத்துக்கணும் சரிதான் சரிதான் அத்தனையும் நித்தம் ஒத்துக்கணும் சொகந்தா சொகந்தா அத்தமக சொன்னது ஒத்துக்கணும் சரிதான் சரிதான் அத்தனையும் நித்தம் ஒத்துக்கணும் சொகந்தா சொகந்தா தென்னையிலும் தென்னலதா நினைவது என்னேதா என்னென்னமோ என்னமுன்னா என்னை கண்டு உண்டாச்சா ரெண்டு கண்ணாலே கொடுக்கிறது உன்மேனிதான் என்ன கண்ணாலே பசப்புறது உன்மேனிதான் அட மச்சான் 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 உண்டாச்சி நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே அது வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால
ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது ஒரு சன தூங்கிருச்சு என்னையும் சேரும்போது தண்ணி கூட தூக்கி நான் தனியாக போகும்போது என்னுடைய துணையாக பின்னையும் வரும்போது உன் நினைப்பு மனசு வாட்டுதையா பிரிவு உசிர போக்குதையா உன் பிரிவு உசுர போக்குதையா மறிக்கொடுமே ஈ மல்லிகைப்பூவே மறிக்கொடுமே ஈ மல்லிகைப்பூவே மாமேமக மாமேமக இந்த மாமேமக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓஹோ மஞ்சள் வர வழியிலையா வந்து நில்லு மாமேமக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓஹோ மஞ்சள் வர வழியிலையா வந்து நில்லு நன்றி நன்றி கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். நம்ம என்னதான் ஆடினாலும் பாடினாலும் இடத்துக்கு தலைவி வள்ளியம்மா வரணும். அந்த அம்மா வந்தா இடத்துக்கு சிறப்பு. அதுக்கு முன்னாடி ஒருத்தி வர்றா சிக்குன்னு சிம்ரன் மாதிரி. உலகமே ஒரிஜினலை நம்ப மாட்டேங்குது, டூப்ளிகேட்டை தான் நம்புது. வருவா பாருங்க, பார்த்து எல்லாரும் ஏமாந்து போங்க. ஒட்டட ஒட்டட கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாலே அம்பத்துல ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில ரெண்டு உள்ள என் சங்குக்குள்ள ரெண்டு உள்ள என் கக்க
400 இவ்வளோ வாசிக்கல ரொம்ப கொடுமை. ஏன்னா உண்மையிலேயே தொழிலை மதித்து செய்கிறீங்க. ஏன்னா சம்பளம் பெருசு கிடையாது, தொழில் தான் பெருசுன்னு மதிக்கிறீங்க. என்ன பண்ணாலும் வாசிப்பீங்களா? உண்மை தானே? உங்கள் வாசிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் விரும்பி கேட்குறேன். என்னைக்கே ஒரு நாளைக்கு உங்களை மாதிரி நல்ல ஒரு பலவாத்திய சக்கரவர்த்திகளை சந்திக்கும் போது ஒரு சந்தோஷம் தான். நான் பாடுற பாட்டுக்கு வாசிப்பீங்கல்ல? மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கப்புன்னு பூந்துட்டாடா நெஞ்சில்ல. மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கப்புன்னு பூந்துட்டாடா நெஞ்சில்ல. உன்னாலதான் நானு வந்து கெஞ்சல, இப்ப மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் நிலவுல. தக்காளி பழமா வெளுத்த எண்ணெய், மனுஷன் உலக மாத்திட்ட பெண்ணே. உசுரு சீருற போல கலகலந்து தட்டி போ பின்னால. ஏ வாடி குருவி ஐ கோணையத்தான் வச்சுக்கிட்டு எடுக்கலாம் செல்ஃபி. ஏ வாடி குருவி ஐ கோணையத்தான் வச்சுக்கிட்டு எடுக்கலாம் செல்ஃபி. ஏ மைமா மாமன தம்பி நீ வாமா. அடே அப்பா! ஆனா உண்மையிலே இங்க உங்களுக்கெல்லாம் ஆனால் நல்ல ஒரு பாடக்கூடிய பாட்டுக்காரெல்லாம் வந்தாங்கன்னா உசுறு போயிடும். சேர்ந்த ஆளு பூரா அப்படி ஆளுங்க. பெட்டிக்காரும் சரி, மிருதங்கக்காரும் சரி, பூரா இலை வயசு தெரிக்கும். என்னது? வேர்வை துளி. சரி, இங்கே நல்லா வாசிக்கிறீங்க மாமா, நல்லா இருக்கேன். ஆனால் உண்மையிலேயே அடக்கம்னா சுடுகாட்டில் இருக்குமே, அதா ஒளிப்பனை. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் மாமா. எதை மூட சொல்கிறீங்க? இந்த கொட்டாச்சி வேற ஓயாமல் வெளியே தெரியுது. என்னது? ஆம்பளையா பொம்பளையாவா? ஆம்பளைதான். என்ன பண்ணுறது? நான் பிறந்த நேரம் எனக்கும் ஆண்டவன் ஒருச்சான் வயிறை படைச்சிட்டேன். இந்த ஒருச்சான் வயிற்றுக்கு நான் சம்பாதிக்கணும்னா சாப்பிட்றதுக்கு இந்த வேஷம் போட்டுத்தான் ஆகணும். உண்மைதானே? நானா நாடகத்தில் ஆம்பளை ஆளுக என்ன வேஷம்டாலும் போட்டுடலாம். இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஏன் கேட்குறீங்க? வெளியில் பார்க்குறதுக்கு நல்லாத்தேன் லட்சணமாக தெரியும், சின்ன பொம்பளை பிள்ளை மாதிரி. ஆமாம். ஆனால் உள்ளே எவ்வளோ வேதனைப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். போனதும் சடக்குன்னு சாக்கெட்டை மாட்டிடுவேன். இந்த பாவடையும் ஒரே நாடா கயிறதை எடுத்து பரட்டுன்னு கட்டிடுவேன். ஆனால் இந்த உள்ளக்க இந்த வச்சிருக்கேன் பாரு 2 பந்து, இந்த பந்தை வைக்கங்குள்ளதே எனக்கு வேதனை. உசுறு போய் உசுறு வருது. ஒரு பக்கெட்டு பந்தை வச்சோம்டா ஒரு பக்கெட்டு படக்குண்டு வெளியே தள்ளுது. சரின்ட்டு 2ஐயும் பிடிச்சி ஒன்று போல அமுக்கணும்னா 4 கொக்கி மசிரும் பட்டார்னு பிடிங்கிறது. சரி ஊக்க குத்திட்டு வரும்னு ஊக்க குத்திட்டு வந்தால் ஆடும்போது ஊக்கு பிடிங்கிட்டு அதுலேயே ஊற்றி போடுது. எவ்வளோ சிரமப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு துன்பப்பட்டு காஞ்சிப்பட்டு இந்த காசை வாங்க நான் எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு. நல்லா இருக்கேனா மாமா? நீங்கள் சொல்லுங்கள். அங்கே யாருத்தா? ஆத்தாமார்கள்லாம் என்னத்தா ஒரு மாதிரியா பார்க்குறீல்ல? நல்லா இருக்கேனாத்தா? உண்மைதானா? எங்கே நல்லா இருக்கேன்னு சொல்கிற ஆளுக்கு கையை தூக்குங்க வா. நல்லா இருக்கேன்னு சொல்லி கையை தூக்குறீங்களா, இல்லை ரொம்ப இவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லி போறாமையில் மண்ணை வாரி தூத்துறீங்களான்னு தெரியல. இப்போதைக்கு அழகாத்தே இருப்பேன். ஆனால் மேக்கப் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்னா மருத வயலில் சாணி வறக்க கூட என்னை கூப்பிட மாட்டேன். வாங்க மாமா. அப்படியா? புலியூர் சிஎஸ்என்சி மருதவைய சார்பாக நல்ல தம்பி சார்பாக பொம்பளை வேஷம் போட்டு வந்ததை பார்த்து ஒரிஜினல் பொம்பளை என்று நினைத்து ஏமாந்து போய் தெரிகிற இவ்வளோ நேரம் வந்து லப்பு லப்புண்டு ஆடி கிடந்தா ஒரு 10 ரூபா நகட்டல்ல பொம்பளை வேஷத்தில் வாக்கில் உன் பழைய வப்பாட்டி மாதிரி தெரியும் போல் செவத்தத்தாலா 200 தாள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. சரி சந்தோஷமாமா. ஆனால் இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நான் 10 மணிக்கே பொம்பளை வேஷம் போட்டு வந்திருப்பேனே. வயக்காடையக்காரெலாம் எழுதி வாங்கியிருப்பேனே. இது தெரியாமல் விட்டுட்டேனே. கொடுமை தானே. சரி மாமா. 200 ரூபா அன்பளிப்பு.
200 கொடுத்துருக்காரு. அதை எப்பயுமே அவர் கொடுத்தது மனசார கொடுத்துருக்காரு. அதனால எப்பயும் மணி பர்சுக்குள்ளே வச்சுத்தேன் பழக்கம். 2 பக்கெட்டு மணி பர்ஸ் வச்சுருக்கேன். கொட்டாச்சியா அதே பண்ணி பார்த்த ஐயா பாவாடை எல்லாம் நல்லா இருக்கா மாமா? பாவாடை எடுக்கத்தையும் கொடுத்துருக்கீங்களா? உண்மைதானா? அடுத்த நாடகத்துக்கு என்ன, இந்த நாடகத்திலே மேலாப்பில் பார்க்கத்தையும் பாவாடை அழகாக இருக்கும். உள்ளே பார்த்தேன்னா வெறும் டவுசர் தான் இருக்கும். வேற மசிரா இருக்குங்க. ஏன் கேட்குற? பாவாடை எடுக்குது மாட்டக்கூடாது. வேக்காட்டுக்கு கசன்ட்டு ஐயோ. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த அரை மணி நேரத்துக்கு இந்த பொம்பளை வேஷம் போடுறதே எரிச்ச மசிரா இருக்கே. இந்த உண்மையாக பிறந்த தாய்மார்கள்லாம் கும்பிடணும். உண்மையிலே பரவாயில்ல, சந்தோஷம். என் தோழிமாவை கூப்பிடுவோம். அடியே சொல்லிட்டு தானே உள்ள போனேன். ஒரிஜினலுக்கு இருக்காது, டூப்ளிகேட்டை பார்த்து ஏமாந்து போவீங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஒரு ஆள் ஏமாந்து உட்காந்துருக்கு. உனக்கு வகுத்தறிச்சலா இருக்கு. அவரு என்னை பிடிச்சி போய் பாசத்துல எனக்கு இது கொடுக்குறாரு. நீ பிடிச்சி என்ன அப்படியே கூட்டு போய் கிட்டி தான் அடிச்சுக்குவீங்க 2 பேரும். முகரைய பாரு, முகரைய. அவர் கிட்டினால அடிக்கலாம்னு சொல்லித்தே வந்து கொடுத்தவரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அடியே என்னடி? அடியேவா அடடாவா? அடியே அப்ப அடடா அங்கே ஒரு அடியேவா. சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலுமே உன் பக்கத்துல நான் நிக்கல, எனக்கு பொசுக்குன்னு இருக்குது. ஏன்டி அப்படி சொல்லாதடி, உனக்கு தாண்டி பெருசா இருக்கு. இது இல்லடி, சுத்தமாவே சொல்றேன். உன் பக்கத்துல நான் நிக்கல, நீ சூப்பர் ஃபிகரா இருக்க, நான் சப்ப ஃபிகரா இருக்கனே. சூம்புற போயிற மாதிரி இருக்கு. நான் சும்மா சொல்லக்கூடாது. என்னடி? நீ எல்லா வேஷத்தோட இந்த வேஷத்துல தான் அழகா இருக்க. ஆண்டவன் கொடுத்த படைப்புடி. ஏய், ஆனா உண்மையிலேயே வேஷத்தை கொடுத்துட்டான். அழக கொடுத்த ஆண்டவன் சொலக கொடுக்கலையா? புட்டுக்கான்ல எனக்கு அதைத்தானே வேண்டாம். அதை வச்சுக்கிட்டு படாத பாடு படணும். 4 நாய் பின்னாடியே திரியும், அதை விரட்டிக்கிட்டே திரியணும். அப்படினாலும் வாழ்க்கை முழுவதும் பொலப்பு ஓட்டிக்கலாம். வேணாண்டி. ஏண்டி? அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்குவாங்க. ஆமாடி. எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி? உன் நெஞ்சுக்குள்ளே என்னாதுன்னு சொன்னால் தெரியுமா? வரும்போது சிவங்களை வாங்கினார் அப்பர் பந்துன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ, கூந்தல் கருப்பு. ஆகா, குண்டியும் கருப்புத்தேன். அங்க என்ன வெள்ளை அடிச்சா ஆகாய தாமரை அடியில் தொங்குதே. குடிச்சு பிணைஞ்சு விட்டுருவேன் நானு. ஏண்டி? ஏண்டி எல்லா பாட்டுக்கும் இப்படி பாடுறியே, இன்னொரு பாட்டு பாடுறியா? பாடுறீ. வெட்டி வேறு வாசம் விரல விட்டா கோசம். ஐயோ, அந்த மாதிரி ஆளா பாத்திருப்பியாட்டு இருக்கு. சரி, அப்ப இன்னொரு பாட்டு பாடுறேன். என்னடி? அழகான பழைமலை ஆண்டவா, சுண்டு விரல வச்சு உன்னை என்னாண்டவா. சாப்பிடுற கையடி மானங்கட்ட முண்டா. ஏன் அப்ப நொட்டாங்க இருக்கு? அதுக்கு ஒரு கவர் இருக்குடி. ஏய், நான் சொல்றேன். என்னடி? நீ பேசாம வேஷத்தை கலைக்காம இப்படியே இரு. ஏண்டி? இப்படியே இருந்தா என்ன பிரயோசனம் இருக்கு? அதை சொல்லு. உண்மையாலுமே அழகா இருக்குடி, எனக்கே பொறாமையா இருக்குடி. அடி அப்படியே சொல்லாத. கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கு அடி. இப்படி தெரிஞ்சு வர்ற ஆளு ஊரான்னு சொல்லிட்டு போயிடுறியே. 2 நாளைக்கு ஒருக்க நான் ஆஸ்பத்திரி உடம்புக்கு முடியாம போற மாதிரி இருக்கு. ரொம்ப கண்ணு வைக்காதடி. ஐயோ, சரிடி. நம்ம 2 பேர் வந்திருக்கோம். ஆமாடி. அம்மா வருவாங்க. ஆனா அம்மா வந்து பணிவான முறையில பேசணும். அம்மாவா? நம்ம 2 பேரும் தோழி எப்படி வேணாலும் பேசிக்கலாம். தலைவி கிட்ட மரியாதையா பேசணும். இல்லன்னா அந்த அம்மா கோவக்காரங்க டபக்குன்னு வண்டி ஏறி போயிருவாங்க. அப்படியா? அவ மகனா இருப்பாங்களோ? ஆமா, நம்பிராஜ பொண்ணு இல்ல, அப்படிதான் இருக்கும். சரி, செல்லாம் வள்ளி பொண்ணே குடுகுடுன்னு ஓடியாடா தங்கம். அம்மா அழகா இருப்பாங்களா? நான் பார்த்ததே இல்லடி, அதனாலதான் கேக்குறேன். என்னம்மா? காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ. பூவரசம் பூத்தாச்சி, பொண்ணுக்கு சேரியும் வந்தாச்சி. காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ. டிடிடி ஹாப்பே ஹாப்பே டிடிடி வடை போண்டா போண்டா வடை புண்டை வடை. டிகபே புட்ட போண்டா புட்ட போண்டா. துடிக்கினொரு குயிலே குயிலே, தூது போறகிலே ரகிலே. துடிக்கினொரு குயிலே குயிலே, என்னென்னவோ என் நெஞ்சிலே. பாட்டு போய் பார்த்தாயா, பாட்டோட சங்கதி கேட்டாயா. கிழக்கே போகிலே நீதான் எனக்கு ஒரு தோழி. தூது போவாயா.
சப்போட்டா 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 வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா சப்போட்டா 4 பேரு சப்போட்டா சப்போட்டா சாம்சே சாம்சே டிகபே முட்டை போண்டா சமோசா வடே 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 நடப்பதோ மார்கழி மாசம் தையிலே நிச்சயதார்த்தம் நடப்பதோ மார்கழி மாசம் தையிலே நிச்சயதார்த்தம் நாதஸ்வரம் மேளம் வரும் மூடல்ல சோறாக்கி நெத்திலி மீன குழம்பாக்கி மச்சா வந்தாக்கி கொடுப்பே மாறில சாஞ்சி புதையல் எடுப்பேரே பூவரசம்பு பூத்தாச்சி பொண்ணுக்கு சேதிக்கு வந்தாச்சி காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ காவேரி போலே பொங்குற மனசு முட்டை போண்டா பாடாதோ. சமோசா காவேரி போலே பொங்குற மனசு டிகபே முட்டை போண்டா வடே 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 சே, நல்லா இருக்கீங்களா நல்லா இருமா மங்களம் உண்டாகட்டும். இது யாருமா புதுசா இருக்கா எவ்வளவு நல்லா சேர்த்து வச்சிருக்காரு 24 நாளா சேர்த்துருக்கேன். ஏய், அப்ப நீ எனக்கு என்ன முறை வேணும்? நான் உங்களுக்கு சின்னாத்தா வேணும். சின்ன எங்க அப்பனை கேவலப்படுத்துறியா? இல்லங்கம்மா. நாட்டுக்கே தலைவனுடைய தந்தை நம்பி தலைவன்னா இருக்கிறவங்க அத்தனை பேரும் எழுந்திருச்சு நிப்பாங்க. இப்ப அப்படி எல்லாம் இல்லம்மா. ஏன் எப்பவுமே அப்படிதாண்டி, தலைவன் சரியா இருந்தா தொண்டர்கள் சரியா இருப்பாங்க. ஆமாங்கம்மா. தலைவன் சரியில்லைன்னா தொண்டர்கள் நிலைமை அதோகதியா போய் சேரும். ஆமாங்க. அப்ப நாட்டுக்கு தலைவன் என்னுடைய தந்தை நம்பி தலைவன். ஆமாங்கம்மா. அவர் சரியா இருக்கிறதால தான் எல்லாரும் சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மைதான். சரியா? என்ன காரணத்துக்கு ஒண்ணா சேர்த்து வச்சிருக்காரு? வேலைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு. எடுத்து வைக்கிறியா? எதுனால? எதை எடுத்து வைக்கிற? கூட மாட அவருக்கு எடுக்க வைக்க. அப்ப இந்த பிள்ளை எதுக்கு இருக்கா? இவ்வளவு நாள் இவ தானே கொடுத்துக்கிட்டு இருந்தா எல்லாமே அப்பாக்கு. நான் தான் கொடுத்தேன். ஆ, உங்க அப்பாவுக்கு என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? சரி ஆச்சா. ஆச்சதுனால ஏய், இல்லம்மா, என்னடி ரொம்ப சொல்ற? நாள் ஆச்சுமா. ஆ. அதனால இவ புதுசா வரவே இவ மோகத்துல விழுந்துட்டாப்ல. என்ன இப்படி சொல்றீங்க? நீ சரியா? உன்னை பார்த்தாலே வித்தியாசமான உங்க பிள்ளையா அப்பா இருக்கு. புதுசு புதுசா பார்க்கணும்னு சொல்றாரு. எதுக்கு? என்னத்த? ஆளுகளை வேலைக்கு வச்சு பார்க்கணும். அப்படியா? ஆமாங்க. அப்ப நீ நல்ல சிறப்பா வேலை செஞ்சியா? எல்லாமே செய்வேன். அப்பா மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சியா? நீட்டுனாரு இப்படி பிடிச்சி ஒருவனே 1/2 லிட்டர் என்னைக்கு மேல போட்டு என்னது? காலு கடுக்குதுன்ட்டு. ஓ, காலெல்லாம் பிடிச்சி விட்டுருக்க ஆமாங்க. எங்க அப்பாக்கு. அதெல்லாம் இனிமே உடனே பாவடைகளை விடு. எதுக்கு எடுத்தாலும் பாவடை தூக்கிட்டு இருக்க. ஏமா? நல்லா அழகா இருக்கியடி. ஆமாங்க. என்ன சாப்பிடுற? எல்லாமே ஐயோ, என்னம்மா சாப்பிடுறத சாப்பிடுறேம்மா. காலையில ஆனா 2 இட்லி, மதியானா 2 பூரி, ராத்திரிக்கு 2 இட்லி தான். ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு மட்டும் நான் சாப்பிட்ட இட்லி சமைக்காம ஏண்டி? ஏய், நான் கைய வச்சு கரைக்கவா? நீ கரைக்கிற வேணாம் முடி. நீ இட்லியை பிச்சிருவேன். சரி, எல்லாம் அழகா இருக்கீங்க, அருமையா இருக்கீங்க. அப்பா ஏதாவது தகவல் சொல்லி விட்டாரா? அப்பா கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. என்ன காட்டுக்கு? திணைக்காட்டுக்கு. நல்ல வேலைக்கு அவர் சொன்ன மாதிரி நீ படுக்க சுடுகாட்டுக்குன்னு சொல்லிக்கிறாங்க முடியும். சரி, திணை காட்டுக்கு. என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருணையா இருக்கு, செதினையா இருக்கு. கருந்தினை நம்மளுக்கு செந்தினை செந்தில் வடிவே. எதுக்கு முருகனை கொடுக்கணும் அப்பா ஏதாவது சொன்னாரா? முருகப்பெருமான் அவருக்கு சூடு பிடிச்சிருக்கா, சூட்டை தணிக்கணுமா. யாருக்கு? முருகனுக்கு சூடு பிடிச்சா சூட்டை தணிச்சிருவீங்களா நீங்க? முருகனுடைய சூட்டை தணிக்க முடியுமா உங்களால? நீ ஒன்னாலும் இல்ல, யாராலையுமே முடியாது. ஏமா அப்படி? காரணம் அதுதான். ஏன்னா சிவனுடைய நட்டுக்கள் இருந்து 6 தீப்பொறிகளாக தோற்றுவிக்கப்பட்டவர். சாதாரண ஒரு நெருப்பையும் அணைக்க முடியாது. 6 தீப்பொறியா சிவனுடைய நெட்டுக்கள் தோற்றுவிக்கப்பட்டவர். உங்களால என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க. வாயு பகவான்கிட்ட கொடுத்து அவராலேயே தாங்க முடியாம தான் சரவண பொய்களை கொண்டு போய் விட்டார். ஆமாங்கம்மா. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிப்பா அவர் சூட்டை தணிப்பீங்க? சூட்டை தணிக்கலாம் சொல்லி அவர் மனதை குளிர்விக்க. சரிங்கம்மா. ஒரு கோவிலுக்கு போறோம், அர்ச்சனை பண்றோம், அபிஷேகம் பண்றோம். ஆமாங்க. எதுக்கு? தெய்வத்துடைய மனது குளிரணும். மனது குளிர்ந்தா மழை பொழியும். மழை பொழிந்தா நம்ம ஊர் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். அதுக்காக தான் தெய்வத்துக்கு அதெல்லாம் செய்யறோம். அப்ப இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு சிந்தனை கொடுக்கறோம்னா அவர் மனதை குளிர்விக்க நாம கொடுக்கறோம். அதான காரணம். ஆமாங்கம்மா. வேற ஏதாவது அப்பா வேற ஏதாவது தகவல் சொன்னாரா? இப்ப உங்களை 2 பேரும் எனக்கு துணையா அனுப்பி வச்சிருக்காரு. ஆமாங்கம்மா. இப்ப அந்த பிள்ளை எப்போதுமே என் உயிர் தோழி. அப்ப நான் என்ன மயிர் தோழியா? தப்பா பேசுறேன். அம்மாட்ட என்னடி பேசுற? என்னடி? என்ன பேசுற? நான் என்ன பேசுனேன்? தப்பா பேசலையே. என்னடி கேக்குற நீ? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு ஏதாவது வேலை செய்தா? எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குதுமா. வர வேலை செய்ய மாட்டேங்குது. நானும் மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டு பாக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை செய்யலைன்னா கோயிலில் போய் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கட்டி சூடாக இருந்தால் வாங்கிட்டு வந்து தலையில் வச்சு கொளுத்தி விட்டுரு. இது தேவையே இல்லை. ஏமா அப்படி சொல்றீங்க? என்னது? அது ஏதாவது வேலை செய்யறதுக்கு ஒரு யோசனை. அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வேலையை பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை. உனக்கு வேலை செய்யறதுக்கு நான் யோசனை சொல்லவோ? இன்னும் வரைக்கும் போடுவேன்.
சே சே இல்ல இல்ல நான் அதுதான் சொன்னேன். சரிங்கம்மா. நீ நல்லா 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம சிறப்பா வாழ்படி. சரிங்க. நல்லா இருபடி. நீ எண்ணி வந்த காரியம் அத்தனையுமே சிறப்பாக முறையில் நடைபெறும். நன்றிங்கம்மா. மனசுல எந்த கஷ்டம் இது ரெண்டு பக்கமும் என்னடி தொங்குது? இதாம்மா என்னுடைய அழகு. அழகு மயித்துல ஆண்டவனா பார்த்து எனக்கு மண்டையில 2 முடியை கொடுத்தான். மண்டையில மட்டுமா எனக்கு முடியை கொடுத்தான்? கை காலு கெண்ட எல்லா இடத்துலயும் கொடுத்தான். என்னடி இது கால காட்டு. ஏம்மா ஷோ கர்மாந்திரம். என்னடி இது? ரோமம் அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. ரோமம் அதிகமா இருந்தா தான் அது அதிகமா இருக்குன்னு சொல்லு. எது? உன் முகர அதை போய் பொம்பளை பிள்ளை கை காலில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். சரியா? மங்களகரமா இருக்குன்னு எப்போதுமே பெண்ணாகப்படுவேன். இந்த மாதிரிலாம் அசிங்கமா இருக்கக்கூடாது. இது திரும்ப கை காலு அந்த பக்கம் திரும்ப எதுக்கு காட்டுறீ? இதடி வயித்தெல்லாம் நெஞ்சில மட்டுமா இருக்கு. ஏண்டி நீ உண்மையிலேயே பொம்பளை பிள்ளையா? ஆமாங்கம்மா. பெண் என்றால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு 4 குணங்கள் இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? எல்லாமே இருக்குமா. எல்லாம் எப்படி இருக்கு? தெரியாத மாதிரி பேசாதீங்க. என்ன தெரியாத மாதிரி? நான் என்னமோ முன்ன பின்ன உன்னை பார்த்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தானடி பாக்குறேன் முதல் முறையா. என்னென்ன இருக்கணும் ஒரு பொம்பளை? அச்சம் இருக்கணும். இருக்கு. மடம் இருக்கு. மடம், நாணம், ஞானம், பைப்பு இருக்கு. எல்லாமே வந்திருக்கேன். முகரக்கட்டை பேரு. ஏமா அப்பா காட்டுக்கு போச்சுனார்ல இது இருக்கு. பைப் வந்து என்ன செய்ய வர வர தண்ணி வர மாட்டேங்குது. ஏண்டி இப்பயே உனக்கு இந்த பிரச்சனைனா இன்னும் வயசா என்ன பண்ணுவ? என்ன செய்யறது? ஓன் கிணறு பெரிய கிணறு போர் எவ்வி அடிக்குது. உனக்கு எனக்காவது கிணறு இருக்கு, உனக்கு கிணறு இல்லாமையே இப்படி இருக்கிற மாதிரி பாவலா காட்டுறியே. 1.5 பைப்பை கொடுத்த ஆண்டவே ஒரு வகட்டும். என்னடி நடக்குதுங்க? உங்க உலகத்துல ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஆராய்ச்சி பண்றீங்க பாருங்க. அடேங்க அப்பா, இவள பாக்கல எனக்கு போறாமையா தான் என்ன உனக்கு போறாம இருக்கவே கூடாது. அழகு என்பது ஆண்டவன் கொடுத்தது. புரியுதா? உள்ளத்துல உள்ள அழகை தான் பார்க்கணும், உடம்புல உள்ள அழகை பார்க்கவே கூடாது என்றுமே. அழகா சொல்லலாம். வேற என்ன பொறாம உனக்கு? ஏன் அழுகாத? நீ ஏன்டி இப்படி அழுகுற? ஏய், இடத்துல தலைவி யாரு? நான் தான். இருப்பா, வாப்பா, இங்க வாப்பா, இங்க வா. அழுவக்கூடாது செல்லக்குடி. புரியுதா? இது ஒரு விஷயம் பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. உள்ளத்துல உள்ள அழகை தான் பார்க்கணும். இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்கவே முடியாது. அவன் அழுத்து தொலைக்காதடி. ஏன்டி இப்படி பண்ற? இருப்பா, இருடி பந்து இறங்கிட்டே போகுது. பந்தா பந்தா என்னடி? ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. தலைவி என்ற பொறுப்புல இருக்கிற நானு உனக்கு நான் சரி பண்ணி தரேன். சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? ஆனா இப்படி சாப்பாட்டுக்கு பஞ்சமா? இல்லங்கம்மா. ராதாகிருஷ்ணன் சகோதரர் கூட இருக்கும்போது உனக்கு என்ன சாப்பாடுக்கு பஞ்சம்? எந்த குறை இல்லம்மா. அப்புறம் வேற என்ன? ஏண்டி அழுகுற இப்படி ஒப்பார வைக்கிற? அந்த ஆண்டவே ஒரே ஒரு குறையோட என்ன குறை வச்சா உனக்கு? என் பைப்புல உப்பு தண்ணியும் கிணத்துல மினரல் வாட்டரை விட்டுட்டாமா. ஏய், நான் என்ன சொல்றேன், ராதா கிட்ட சொல்லி இதுல ஊத்து போட சொல்லு. எதுலடி ஊத்து போடு? ஆமா, நான் காவலுக்கு தான் வந்திருக்கேனா இல்ல வேற எதுக்காவது வந்திருக்கேனான்னு எனக்கே தெரியலடி. போவம்மா. பயந்து வருது. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்பா சொல்றாரு காடு போய் காவல பிறகுனே. அங்க பாரு மலை. அடாடாடா 1 2 3 வராது. 6 மலை இருக்கு. 4 மலை தாண்டி இருக்கு. ஏய், எங்கடி இருக்கு மலை? உங்க கண்ணுக்கு தெரியுதா? 2 சின்ன மலை 2 பெரிய மலை. தாரு மலை மலை அதுல விளையாடு நோக்கம் ஏதாவது புதுமையா விளையாடலாமா? என்ன விளையாட்டு? விளையாடமா? உள்ள போய் விளையாடுவோமா? ஏய், நான் சொல்றேன்டி. சொல்லுடி. அம்மா நான் சொல்லவா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவோம். ஏண்டி 3 பேர் இருக்கு, 3 பேர் எப்படி அம்மா அப்பா விளையாடு விளையாடுறது? நீங்க தான் அப்பாவா இருப்பீங்களா? அவதான் அம்மாவா இருப்பாளா? நான் தான் குழந்தையா இருப்பேன். 24 மணி நேரமும் பால் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். வச்சு கள்ளி பாலை வாங்கி ஊத்து அது வாயில. ஏண்டி நான் என்ன சொல்லவா? என்னங்கம்மா? நீ அம்மாவாரு, அவ அப்பா இருக்கட்டும். நான் என்ன பிள்ளையா இருக்க, என்ன தொட்டில போட்டு ஆட்டு. தொட்டி கிழிஞ்சிரும். தொட்டி கிழிஞ்சிருமா? ஆமா, அது வேணாம்மா. நான் அப்பாவா இருக்கேன், நீங்க பிள்ளையாவே இருங்க. அவ அம்மாவா இருக்கு. சரி, உங்களுக்கு விளையாடுறதுக்கு கூட 2 தங்கச்சி பெத்து கொடுத்துருவா சீக்கிரம். அதுக்கு நான் முயற்சி செய்வேன். அப்படியா? ஏதோ உங்களால ஆன வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால மாமரத்து கொகையில மரத்தை விட்டு இறங்கு. குரங்கு, மாமரத்து குரங்குடி, இது குயிலு. மாமரத்து கொகையில புது மஞ்சள் மகளே பார்க்காம போகாத கோயிக்கால் குதிரை அவனே கிளவுடே. மாமா ஏய், என்னடி கொடி பிடிக்காய்? பொம்பளை வேஷம் போட்டு குறுகுறுன்னு இதையே பார்க்கறாளே. அறிவு இருக்க உனக்கு? ஏடி பாவடைய தூக்கி இப்படி சுத்தி வர? இல்ல அந்த குயில விரட்ட பாக்குறவங்க என்ன பாக்க காரிட்டு முகரையில துப்ப மாட்டாங்க. இல்ல குயில் கிட்ட இதுல துப்புவாங்க. வேகமா போய் விரட்டினாதாம்மா குயில் ஓடும் மாமரத்தை. ஏண்டி நீ ஓடுற வேகத்தை பார்த்தா ரயில் பின்னாடி ஓடுற மாதிரில ஓடுற? மாம்பழத்தை திண்டு போயிருமா, அதுக்காக தான் அப்ப மாம்பழத்தையா? மாம்பழம் எங்கடி இருக்குங்க? திணை விதிச்சிருக்க முடி. மாமரத்துல தான குயில் வந்து உட்கார்ந்துச்சு. ஓ அப்படியா? ஓ இப்ப மாமரத்து கொய்கல இப்ப மஞ்ச மேட மகளே பார்க்காம போகாதடி. ஓ வீரா
போசோ கண்ணுக்குள்ள போய் பேசும் சின்ன பிள்ளை மாறாப்பு காத்தோட ஆட. கண்ணால வட்டமிட்டு கைகால திட்டமிட்டு அண்ணா உன் தோள் சேரக்கூட வந்தான பந்தலிட்டு நான் தூங்கவா பொன்னோரு முத்த ஒன்னா நான் பாடவா வந்தான பந்தலிட்டு நான் போடவா பொன்னோரு முத்த ஒன்னா நான் நீயாச்சு நானாச்சு அங்க மெல்ல முகத்து தீயாச்சு அம்மாடி சொல்லெல்லாம் தேனாச்சு மாமரத்து மஞ்சள் விடும் மகிழ் பார்க்காம நான் என்ன நனவில்லை நீ என்ன நீ காசாத்தி கண் என்ன கண்டோ நான் என்ன மனமில்லை மீன் என்ன மீனமில்லை நீ இன்று நான் இங்கு உண்டோ நீ போகும் பாதையெல்லாம் என் பாதைதான் நீ பார்க்கும் பார்வையெல்லாம் என் பார்வைதான் நீ போகும் பாதையெல்லாம் என் பாதைதான் நீ பார்க்கும் பார்வையெல்லாம் என் பார்வைதான் அடிச்சதை நான் தேடும் சங்கீதம் தொட்டிட்டத்தை நீ தேடும் நான் சொல்லமா அங்கேதோ சந்தோஷம் நான் பாடவா மாமலத்தை பஞ்சமிட மகளே பார்க்காம போகாதம்மா வீரம் ஆகாதம்மா தனனன தனன தனன பரவாயில்ல இருக்கு ஒரே விரட்டுவோமா விரட்டுவோமா ஆமாங்கம்மா அப்பா சொன்னது போல அடிப்பாடி வரட்டுமே. ஆடிப்படி ரொம்ப நாள் ஆச்சு மண்ண நீங்க என்னைக்கு வர போறீங்க? மூதேவி எதுக்கு இப்படி அழுவுற சந்தோஷமா இருந்துட்டு போவோமே. அப்படியா வாழ்க்கையில ஏதோ கொடுக்கறோம் மற்றவருக்கு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும் அவர்கள் நமக்கு சந்தோஷம் கொடுக்க நாம அவர்களுக்கு சந்தோஷம் சரி அதனால பறவையெல்லாம் ஆடி பாடி வரட்டுனா பறவைகள் போகும் அப்படின்னு அப்பா சொன்னாரு ஆடி பாடி வேலை செஞ்ச அலுப்பு இருக்காது ஆணும் பெண்ணும் சராவிட்டா சென பிடிக்காது அழகு இருக்காது நீ எப்படி தப்பு தப்பா பேசுற ஏமாண்ணா நல்லா அழகா இருக்கடி உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குடி ஆமாடி ஆமா இல்லம்மா உன் மண்டை அழகும் உன் தொண்டை அழகும் பிச்சு கூட பிச்சு என்னடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க இல்ல புன்னகையும் சொல்றாம்மா புன்னகை அவன் சொல்ற அழகு சிரித்த முகமாக இருக்கிறார் ஆமாங்க அதனால பறவை விரட்டிட்டே ரெண்டே ரெண்டு ஆட்டோ ஆமாங்க ஆலோலோ ஆலோலோ ஆலலம் சோலோலமே அழலும் 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 சோழுமே என்னடா பொம்பளைக்கு வந்து சோதனை என்னடி அப்படியே நிக்கிற அம்மா இந்த ஆட்டத்தை இன்னொரு தடவை எனக்காகமா ஏண்டி ப்ளீஸ்மா உங்க கால்ல ஹலோ என்னடி இப்படி உட்கார்ந்து பாக்குற என்ன வாங்கி குடிக்கிற மாதிரி உட்கார்ற அம்மா அவளை விட உங்களுக்கு சூப்பர்மா. என்னடி சொல்ற அம்மா இதுல இருந்து என்ன தெரியுது என்னது உன் குருநாதருடைய பாடம் இது ஓ உங்க துணிமணி எல்லாம் அழகா இருக்குன்னு சொன்னேம்மா. ஏமா அப்படியா சின்ன சின்ன சிட்டிகள்லாம் செம்பருத்தி கூட்டம் உண்மையிலே நீ அடிக்கிறான் அடிக்காரு சின்ன பிள்ளை தானடி சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி கூட்டங்களா ஏன்டி அப்படி குத்திக்காத ஹார்ட் அட்டாக் வந்துற போது உனக்குலாம் நல்லா ஆடுது எனக்கு மட்டும் வகுத்தறிச்சல ஆடவுனா ஆட்டி விடவா என்னடி நடக்குதுங்க பேவிக்கால சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி கூட்டங்களா
அந்த இது இந்த இது அப்படியே டச் ஆகிற மாதிரி அப்படியே வரும் ப்ளீஸ்மா. ஆமா ஆமா. எப்படி அந்த பிள்ளை என் கூடவே இருக்கிறவ? நான் என்ன பக்கத்து ஊர்ல இருக்கிறவளா? இல்லடி, இன்னைக்கு தானே புதுசா வந்திருக்க. காலைல 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். சரி. சின்ன சின்ன சிட்டுகளா செம்பருத்தி. நுப்பாட்டியா அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்காம போய்கிட்டு இருக்கு, அதுக்கு போய் வாசி. ஆமா ஆமா. எனக்குள்ள ஒரு ஸ்டாப் இருக்குமா, நீங்க போட பார்க்கலையா? இங்க ஸ்டாப் இருக்கா? ஆமாங்கம்மா. அப்படியா? இங்கே நிப்பாட்டி தான் போகணும். அப்படியா? சரி. மகிழாடும் பறவைகள் நாங்க ஆடி இருக்கோம் மதுரவே காட்டு கொட்டலில. இதே வாங்கம்மா வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா, ஒரே ஒரு டைம் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. எதுக்கு? அம்மா உங்க காலில் கூட விழுகிறேம்மா. இதே ஒரு தடவை மட்டுமா. பாடும் மகிழே பார்த்தா மகிழே ஆக. நம்ம வீட்டில் ஒரு 500 நோட்டீஸ் அடிக்கணுமா, வாங்கம்மா. சரி, ஒரு பிரச்சனை இல்லை. பறவைகள உடனே கூட போகல, என்ன காரணம்? ஆமாங்கம்மா, ஏதோ ஒரு குறை இருக்கு. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கு. யாரு கடை இருந்தாலும் மாறி கடை அதெல்லாம் கூட்டம் பண்ண வரட்டும். ஆளுக்கு ஒரு வருமா இந்த முருகனை எடுத்து பரவேறணும். வெளிமலை சரள் தவ முன்னிலை வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. ஆமாங்கம்மா. இப்போ பாருங்க, இந்த கொட்டாங்குச்சியை எடுக்காம வீட்டுக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன். அவள்கிட்ட தான் கூடாண்டி. சரி, ஏன் இது தாண்டி எனக்கு அந்த எங்க மாமா இதுல வைக்க கொடுத்தாரு. அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க உனக்கு, ஜாக்கிரதை. அடுத்த வரையில கொஞ்சம் பெரிய வந்தா வாங்கணும். இந்த பனியன்னு எரிச்ச மசிதாக பாலிஸ்டர்ல செஞ்சிருப்பாங்க போல. வண்டி பஞ்சரா போச்சு ஒரு சைடு, என்ன செய்ய? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. சரிப்பா, அதனால இப்படியே கூட்டம் பண்ண விடாம ஆளுக்கு ஒரு புறமானது முருகன் எடுத்து பரவேறணும். ஆமாங்க. வெளிமலை சரள் தவ முன்னிலை வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. ஆமாங்க. மதிப்பு குறைவு யார் வந்தாலும் அவங்க காலில் விழுந்து செருப்பை பூரா கழட்டிடுறோம். இது காலில் விழுந்து செருப்பை கழட்டுறான். அறிவு இருக்க உனக்கு? ஏம்மா ஏன்டி செருப்பு கால விடுற? அது செருப்பு திருடவே கூடாது. ஏன் தெரியுமா? மற்றவர் செருப்பை நம்ம எப்போ காலில் போடுறோமோ அப்பவே நமக்கு சனியை முடிச்சிட்டுன்னு அர்த்தம். ஐயோ. ஆமாடி, செருப்பு கலவிடக்கூடாது. அது போல எங்கேயாவது வெளில போகும்போது செருப்பு காணா போச்சுன்னா பேசாம சந்தோஷமா வந்துடணும். அப்ப இவட்ட அதான் பெரியவங்களை கேட்டுப்பாரு. அதான் உண்மை. அடுத்தவங்க செருப்பு உண்மை. ஆமா ஆமாடி, நிஜமா தாண்டி. நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஏற்கனவே வீட்டுல 2 சாக்கு கட்டி வச்சிருக்கோமே, அதை என்ன செய்யறது? அது என்னமோ உன் தலையில போட்டுக்க, முகர கட்டைய பாரு. ஏண்டி செருப்பு திருடுற வேலை தான் உங்களுக்கா? அடி பாவியலா, திருட்டு சென்மங்களே கொண்டே அவன் கூட வச்சுக்கிட்டு திரியிறேனே. ஏன் ஜாமானெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும் போல இருக்கு. எதுக்காக இப்பயே திருடி சேர்த்து வச்சிருக்கோம்? ஏன் சீசன்ல நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல வித்துக்குறோம். இந்த மாதிரி அதுக்கு திருடி தான் வைக்கணுமாடி. சரிங்கம்மா, இனிமேல் செய்யக்கூடாது. போலாமா? போவோமா? வேலிமலை சாரல் அவ யார் வந்தாலும் சரி, வந்தாலும் நீங்க ஆசீர்வாதம் வாங்க. பிறகு இணைய மொழிகள் நான் ஆசீர்வாதம் வாங்க இருக்கு. சரிங்க. ஆனாலும் சோ